அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபேமஸான ஒரு முருகர் கோயிலுக்கு போகிறோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முருகர் கோயிலில் ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளேஸ் உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த முருகர் கோயில் என்ன மாதிரி முருகர் கோயில்னு சொல்லி உங்ககிட்ட நீங்களே கெஸ் பண்ணி சொல்லுங்கள். உங்ககிட்ட விட்டுறேன். ஃபஸ்ட்டு முருகர் 3 இடத்துல போர் புரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கடல், நிலம், ஆகாயம், அதாவது வானம். இந்த 3 இடத்துல போர் புரிஞ்சாங்கன்னு சொல்லுவாங்க. முருகர் அந்த 3 இடத்துல போர் புரிஞ்ச ஒரு கோவில் தான் இப்போ நம்ம போக போறோம். முருகர் 3 இடத்துல போர் செஞ்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. திருச்செந்தூர் கடல்ல போர் செஞ்ச இடம், திருப்பரங்குன்றம் நிலத்துல போர் செஞ்ச இடம், ஆகாயத்தில் அதாவது வானத்தில் போர் செஞ்ச இடம் தான் திருப்போரூர். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்போரூருக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த திருப்போரூர் கோவிலே 6 படியில் ஒன்று இல்லை தான். பட் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு தனி ஃபேமஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ளே இருக்கிற முருகர் ரொம்ப அற்புதமாக. இது வரைக்கும் நீங்கள் நிறைய முருகர் கோவில் போயிருப்பீங்க. ஆனால் இங்கே இருக்கிற முருகரை நீங்கள் பார்க்குறதோ அப்படியே ரியலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். உருவம் இருக்கிற மாதிரி இருக்காது. ஒரு முருகர் போய் உள்ளே உட்காந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் உட்காந்துருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா நான் சீக்ரெட் பிளேஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே தாங்க உட்காந்துருக்கேன். இந்த சீக்ரெட் பிளேஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மூலஸ்தானம் பார்த்துட்டு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்தில் சிதம்பர சுவாமிகள் அவருக்கு சன்னதி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் அழகாக அப்போது அந்த காலத்தில் சாப்பிட்றதுக்கு உட்காரத்துக்குன்னு சொல்லி சுற்றி மடம் மாதிரி அழகாக பண்ணியிருப்பாங்க. அங்கே தான் உட்காந்துருக்கேன். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜகோபுரம் தெரியும். அப்படியே உங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உற்சவர் இருக்கிற வச்சு அங்கே அர்ச்சனைலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வன்னி மரம். அந்த கோவிலோட தலை விருட்சம் வன்னி மரமாக தான் இருக்குது. இந்த கோவில் எனக்கு ரொம்ப பர்சனலாக எதுக்கு பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போய் அந்த சீக்ரெட் பிளேஸ் நான் ஏன் ஃபஸ்ட்டு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போய் நீங்கள் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடினீங்கன்னா ஒரு தனி வைப், நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவே நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த கோவில் திருச்செந்தூர், அப்புறம் திருப்பரங்குன்றம், அப்புறம் இந்த திருப்போரூர். இந்த திருப்போரூர் ஸ்பெஷலிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் முருகரே ஆணவத்தை அழித்தார். யாரோட ஆணவத்தைன்னு பார்த்தீங்கன்னா அசுரோட ஆணவத்தையே அழித்து தன்னோட பக்தனாகவே தன் காலடியில் சேர்த்தாருன்னு சொல்லி இதுக்கு இந்த கோவிலுக்கு தனி ஸ்பெஷலிஸ்ட்டையும் ஒன்று சொல்லலாங்க. ஸோ இந்த கோவில் வராதவங்க கண்டிப்பாக வாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்லை எனக்கு ஒரு விடை, ஒரு முக்கியமாக மனசில் குழப்பம் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு ஒரு விடை கண்டிப்பாக தெரியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். என்னோட இது. ஸோ நம்ம சேனலில் நிறைய பேர் குழப்பமாக இருப்பீங்க, என்னடா இது வேறு ஏதாச்சும் சேனல்னு. இல்லை, இது கண்டிப்பாக குரு பாலிடிக்ஸ் தான். சில பல காரணத்தினால் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம். மிக விரைவில் மிக பிரம்மாண்டமாக அடுத்த அப்டேட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் குரு படையாச்சி.